ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜேஜேகே அனிமியோ நம்ம நருட்டோ அனிமியை பற்றி லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டில் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். நாம் ஃபஸ்ட்டு ஜேஜேகே பற்றி பார்ப்போம். ஜுஜுட்சு கைசனை வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துருந்தது. என்னது தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கடா? ஆல்ரெடி 2 சீசன் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கலாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து கிரன்ச்ரோல் டப்பிங். இது வந்து கிரன்ச்ரோல் டப்பிங் கிடையாது. நம்ம சோனியை வந்து மறுபடியும் ரீடப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறதா நியூஸ் வந்துருந்தது. ஸோ அதுக்கு நிறைய ரூமர்ஸ் வந்தது. மார்ச் 25 டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, ஏப்ரல் 3 டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் வந்துருந்தது. ஸோ இப்போ அவங்களே அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ப்ரோமோ சேனலில் போட்டாங்க. ஸோ வந்து ஏப்ரல் 7 தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 7 அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே டெலிகாஸ்ட் ஆகும், தமிழ் டப்பிங்கோட தான். ஸோ உங்களில் யாராச்சும் ஜுஜுட்சு கைசன் பார்க்கலனா ஏப்ரல் 7 அன்றைக்கி பார்த்துக்கோங்க. அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறது வந்து ரீடப்டு வெர்ஷன் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினல் கிரன்ச்ரோல் வெர்ஷனை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலை. சோனியோட ஓன் டப்பிங் வெர்ஷன் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு பாருங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, நம்ம நருட்டோ பற்றி தான். ஸோ நம்ம நருட்டோ வந்து எப்படா ரீடெலிகாஸ்ட் ஆகும்ன்ட்டு நம்ம நருட்டோ ஃபேன்ஸ்லாம் டெய்லி டிவி முன்னாடி உட்காந்தே உங்கள் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நருட்டோ ரீடெலிகாஸ்ட்டை பற்றி ஒரு நியூஸ் வந்துருந்தது. ஸோ நருட்டோ வந்து ரீடெலிகாஸ்ட் ஆகிடுச்சான். என்னது நருட்டோ ரீடெலிகாஸ்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரீடெலிகாஸ்ட் ஆகிடுச்சான். அதுவும் நேற்றே திங்களாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ எப்படி ரிலீஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டூன் டிஸ்னி வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் ஜெட்டட்ஸாக மாறும்ல. ஸோ அந்த மாதிரியே சோனியாவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னா, நைட்டு 9 மணி வரைக்கும் சோனியோட அஃபிஷியல் லோகோவில் இருந்துட்டு, ஸோ 10 மணிக்கு பிறகு வந்து கிரன்ச்ரோல் பிளாக்குன்னு லோகோ மாற்றி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம். என்னது கிரன்ச்ரோல் பிளாக்? எனக்கு அனிமி பிளாக் தெரியும், அது என்னடா கிரன்ச்ரோல் பிளாக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் சோனியாவும் கிரன்ச்ரோலும் கொலாப் கம்பெனி தான். ஸோ அதனால தான் நைட்டு ஒரு 10 மணிக்கு பிறகு ஸோ சோனியாங்கிற அஃபிஷியல் லோகோ மாற்றிட்டு கிரன்ச்ரோல் பிளாக்குன்ட்டு போட்டு டெலிகாஸ்ட் பண்ண வராங்களாம். ஸோ ஏன்னு தெரியலை. ஸோ அதை நம்ம அவங்கக்கிட்ட தான் கேட்கணும், எதுக்கு இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ உங்களில் எத்தனை பேர் நேற்று நைட்டு அதை பார்த்தீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களில் எத்தனை பேர் நேற்று நைட்டு நருட்டோ டெலிகாஸ்ட் பண்ணுறதை பார்த்தீங்க? உண்மைக்குமே டெலிகாஸ்ட் ஆச்சா? சோனியா லோகோ ஏதாச்சும் மாறிச்சான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் செக் பண்ணல. ஸோ உங்களை யாராச்சும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பை காய்ஸ்.